வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தி நியூ ஷோ. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சில சம்பவங்களையும் பார்க்க முடிஞ்சதுங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இந்த எக்ஸ்சேஞ்ச் பஞ்சாயத்துகள் இருக்குது தெரியுமா? அது ஃப்ளிப்கார்ட்டை மட்டும் சார்ந்தது கிடையாது, ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் யார் பண்ணுறாங்களோ அந்த பிராண்டை சார்ந்தது கிடையாது. இந்த டெலிவரி ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் எடுக்க வராங்கல்ல, அவங்க சில சமயங்களில் சொதப்ப வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒரு பிளானோடு வருவாங்க. ஓகே, இந்த 5000 ரூபா ஒருத்துன்னு சொல்லிட்டு இதில் எக்ஸ்சேஞ்சில் வரக்கூடிய இந்த டிவைஸை நம்ம 2000 ரூபாய்க்கு தள்ளி விடுவோம். அப்போ என்ன நமக்கு வந்து நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐயா, இந்த அளவுக்கு க்ரீடாக இருந்தால் எல்லாருக்குமே பிரச்சனை தான் ஐயா. ஏன்னா இப்போ ட்விட்டரில் ஒருத்தர் வந்து போட்டிருந்தார், பகா_மாமு அப்படின்னு ஒரு ஹேண்டிலு. இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேருந்து G34 எக்ஸ்சேஞ்ச் எடுக்க வந்தாங்களாம். 5350 ஆக்சுவல் ப்ரைஸு. பட் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அனுப்பும்போது நம்ம ஃபோனை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுவாங்கங்க. அது வேல்யூவேட் ஆகி ஒரு ஃபைனல் வேல்யூவில் வந்து நிற்கும். ஸோ இவர் வந்து கொஞ்சம் கிராக்டு டிஸ்பிளே இந்த மாதிரி எதையும் எடுத்து அனுப்பியிருப்பாப்புல, இன்டர்நெட்லேருந்து எடுத்து அனுப்புனதுனால 1700 ரூபாய்க்கு எடுப்போம்னு சொல்லி வந்திருக்கு. எங்கேருந்து எங்கே போயிருக்கு பாருங்க. சரி, இது வந்து பட்ஜெட் ஃபோனில். ஃப்ளாக்ஷிப் ஃபோனு நீங்கள் வந்து ஒரு 2 வருஷம் பழைய ஃப்ளாக்ஷிப்லாம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயங்கரமாக அப்படி டிப்ரிஷியேட் ஆகும். சப்போஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு 40,000 ரூபாய்க்கு எடுக்கிறேன் அப்படின்னு வந்தாங்கன்னா யூசேஜ் மார்க்ஸ் இருக்குது, ஸ்க்ரீனில் ஸ்க்ராச்சஸ் இருக்குது, இந்த மாதிரி 1-2 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அப்படி டிப்ரிஷியேட் ஆகிடும். ஸோ இது வந்து சில சமயங்களில் யார் வந்து எடுக்க வராங்களோ அவங்க இந்த பிரச்சனை பண்ணி விட்டுறாங்க. க்ரீடு தான், வேற என்ன. இதை விற்கிறாங்க இல்லையா, அதை எக்ஸ்சேஞ்சில் போடுறாங்க இல்லையா, அவங்க எந்த எதிர்பார்ப்போடு வந்து போட்டிருப்பாங்க. நம்ம இந்த புது ஃபோன் வாங்க போகிறோம், அதே சமயம் வந்து நம்ம கையில் இருக்கிற இந்த பொருள் வந்து அப்படியே இருக்க போகுது, சரி மினிமம் வேல்யூவில் போனால் போதும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க 5000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வெளியில் விற்கிறதா இருந்தால் யாருக்கிட்டே கைமாற்றி விடுறதா இருந்தால் 6500 ரூபாய்க்கு கூட விற்க முடியும். இப்போ G34 மாதிரி ஒரு ஃபோன் கையில் இருக்குன்னா 6500 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாயாவது பார்க்க முடியுது இல்லையா. பட் எக்ஸ்சேஞ்ச் போடுறதுனால 5300 ரூபாய்க்கு ஓகேன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த இடத்துலையும் பூந்து இந்த மாதிரி 1-2 பேர் வேலையை பார்த்து விட்றாங்க. நம்ம சர்க்கிள்லேயே ஒரு சிலருக்கு என்ன நடந்தது, நம்ம இமானுவல் ப்ரோ கூட சொன்னாங்க, அந்த S24 Ultra எக்ஸ்சேஞ்ச் எடுக்கும்போது அதே வேல்யூக்கு அப்படியே எடுக்கணும்னா எனக்கு ஒரு 1000 ரூபா போட்டு விடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு தான் போயிருக்காங்க. இது எல்லாமே நடக்குதுங்க. இதெல்லாம் கடியாக தான் இருக்குது. இதுக்கு எண்டே கிடையாதுன்னா இப்போதைக்கு எண்டே கிடையாது, வேறு வழி தெரியல. இதை எப்படி இன்னும் டிரான்ஸ்பரண்ட் ஆக்குறதுங்கிறது மனசாட்சி வேணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இது ஒரு சம்பவம் பார்த்தேன். அடுத்து Google Pixel 11 சீரிஸ், அதில் வந்து வால்பேப்பர் லீக் ஆகிருக்கு. 11க்கான வால்பேப்பர், 11 ப்ரோக்கான வால்பேப்பர், 11 ப்ரோ எக்ஸலுக்கான வால்பேப்பர். ஸோ இந்த வால்பேப்பர் எப்பயுமே எப்படி இருக்கும்னா டிவைஸோட கலருக்கும் வால்பேப்பருக்கும் சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்பெக்டட் கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ஒரு க்ரீனு, ஒரு மாதிரி அந்த ரூபி கலரு, இல்லாட்டி அந்த ரெட்டு, இந்த மாதிரி கலர் ஒன்று, திரும்ப ஒரு க்ரீனு, ஒரு பர்ப்புளு, இந்த மாதிரியான கலர்ஸ் தான் வந்து நீங்கள் Pixel 11 எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் 11 ப்ரோ எக்ஸலில் வந்து கலர் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும் போல இருக்குது, அண்ட் ரொம்ப பாலிஷ்டாகவும் இருக்கிற மாதிரி தெரியுது. அது எப்பயுமே வந்து இந்த ப்ரோ சீரீஸில் அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் 11 ப்ரோக்கும் 11 ப்ரோ எக்ஸலுக்குமே கூட கலர் டிஃப்ரென்ஸ் காட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வால்பேப்பரை பேஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவனுங்க வந்து ஓயவே மாட்டானுங்க. இதுக்கான என்னத்தை சொல்லன்னு தெரில, அறுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. டார்ச்சராக இருக்குது. காலையிலேருந்து இருக்கிறாங்க. SRK காலையில் 8 மணிக்கு வந்தான், அப்பயே அந்த டார்ச்சர் ஆரம்பிச்சானுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தாமல் போயிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? அதாவது சரி வேணாம் விடுங்க, நான் பேச விரும்பலை. அபிஷேக் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இப்போ ட்விட்டரில் வந்து இந்த ப்ரீமியம் வெரிஃபை ஆகிடுறாங்க, அதுவும் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணிடுறாங்க. அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தா இந்த பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எப்போ வந்துச்சோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ட்விட்டர் வெரிஃபைடாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். எனக்கு என்னென்னா அது ஓகே தான், நீங்கள் வந்து டெய்லி இதுக்கு முன்னாடியே ட்வீட் போட்டுட்டு இருந்தீங்க, அண்ட் இப்பயும் அதே மாதிரியான ட்வீட் தான் போடுறீங்க. அண்ட் அந்த ட்வீட் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதில் வரக்கூடிய டேட்டா அந்தளவுக்கு நல்ல டேட்டாவாக இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், எங்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் வரும்னு வச்சுக்கோங்க. பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா இதுக்கு வந்து புதுசாக யாரோ உள்ளே வராங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த வாரம் போட்ட போஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல எங்கேஜ்மெண்ட் வந்திருக்குன்னு வைங்க. அடுத்த வாரம் என்ன ஆகுது, அதே மாதிரியான ஒரு 10 போஸ்ட் போடும்போது அந்த எங்கேஜ்மெண்ட் வரல அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 20 போஸ்ட்டாக போடுறாங்க. அப்போ தான் அந்த எங்கேஜ்மெண்ட்டை மீட் பண்ண முடியுதுன்னு. அதுக்கு அடுத்த வாரம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா 20 போஸ்ட்டுக்கு வந்த எங்கேஜ்மெண்ட்டு 40 போஸ்ட் போட்டால் தான் வருது அப்படின்னும் போது கிராஜுவலாக அவங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க. இதை விட்டு வெளியிலையும் போக முடியாமல், அந்த டைம் வந்து வேறு எங்கேயுமே ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இதுக்குள்ளேயே மாட்டிட்டு முழிப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட்டில் பார்க்க முடியுது. அதுவும் சோஷியல் மீடியாவில் மானிட்டைசேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்களை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ட்விட்டர் ப்ரீமியம் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, கேஷுவலாக போஸ்ட் போட்டுட்டு இருந்த நிறைய பேர் இப்போ ஃபோர்ஸ்டு போஸ்ட் போடுற அளவுக்கு ஆகிடுது. ஏன்னா அவங்க வந்து அதே மாதிரியான அந்த அனாலிட்டிகல்ஸ் பார்ப்பாங்களா, அனாலிட்டிக்ஸ் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு வேல்யூ வந்து இதுக்கு முன்னாடி வந்து 2 மில்லியன் இம்ப்ரெஷன் இருக்குன்னா இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ 2 மில்லியன் இம்ப்ரெஷன் வரலன்னா இப்போ போஸ்ட்டோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ மன அமைதி போயிடுதோ அப்படின்னு தோணுதுங்க. சோஷியல் மீடியாவில் எங்கேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே ஒரு தெரில, அதாவது கேஷுவலாக நார்மலாக நேச்சுரலாக க்ரியேட் ஆகிற எங்கேஜ்மெண்ட்டும் ஆர்டிஃபிஷியலாக உடனே இவங்களே மானிட்டைசேஷனுக்காக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க லைஃபே தொலைச்சிட்றாங்களேன்னு தோணுதுங்க. அதனால தான் அதை சொன்னேன், மற்றபடி வரதும் இல்லை. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த X300 Ultra X300 Pro விட கேமராவில் நல்லா இல்லைங்கிறாங்க.
அப்டேட்டில் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ஏஐ ப்ராசஸிங் ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குது. அதுவும் 30Xலாம் ரிசல்ட் வந்து ரொம்ப கோலராக இருக்குது, வெறும் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட X300 அல்ட்ரா இருக்குன்னா கொஞ்சம் இந்த 30X 25X இதெல்லாம் போய் பாருங்கள். நிஜமாவே ஏஐ ப்ராசஸிங் அக்ரெசிவாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்களேன். இந்த சாம்பிள் பார்த்தா எனக்கு வந்து மனசே கேட்கல, இவ்வளோ மோசமாகவே எடுக்கும் அப்படின்னு கேட்க தோணுதுன்னா பாருங்கள், அந்தளவுக்கு மோசமாக இருந்தது. அது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே சமயம் ஒரு சில ஜப்பானில் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க 17 அல்ட்ராவில், அதெல்லாம் கிரேசியாக இருந்ததுங்க. ஒரு 4-5 சாம்பிள் நம்ம SRக்கு அட்டாச் பண்ணுவோம், பார்த்துக்கோங்க. அப்புறம் புதுசாக ஒரு கேமரா ஆப் வந்திருக்கு. அந்த ஆப் இப்போ தான் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். யாரோ டெவலப் பண்ணியிருக்காப்புல. என்னென்னா எல்லா எக்ஸ்க்ளூசிவாக இப்போது ரிக்ஷோன்னு இருக்கும், அது இது ரியல்மியில், அப்புறம் லேக்கா, அப்புறம் ஜெயஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு அந்த கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, அந்த கலர் சயின்ஸ், அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அழகாக உருட்டி கொண்டாந்து போட்டு வச்சிருக்காப்புல இந்த கேமரா ஆப்பில். நான் 17 அல்ட்ராவில் ட்ரை பண்ணேன், ரிசல்ட் நல்லா இருந்ததுங்க. ஸோ இந்த ஆப் வந்து பெட்டராகி இவர் வந்து ப்ளே ஸ்டோரில் போட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்களாம் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு ஜிட்டப்பில் இருந்தது, ட்விட்டரில் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி இந்த ஆப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போதைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மேபி வெயிட் பண்ணால் ப்ளே ஸ்டோரில் வரலாம், நம்ம அப்போ வெயிட் பண்ணி கூட போய்க்கலாம். அடுத்து ரியல்மி P4R, இந்த மாதிரி 6300 பேஸ்டு, 6360 பேஸ்டு, 7300 பேஸ்டு ஃபோன்ஸ் எல்லாம் இனிமேல் நீங்கள் வந்து 35,000 ரூபாய் அந்த மாதிரியான பட்ஜெட்டில் பார்க்க போகிறீங்க. இதுக்கு தீர்வே இல்லைன்னு தான் தோணுது. இதுக்கு பேசாமல் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மனதளவில் உங்களுக்கும் அது தோணுதுன்னா சொல்லுங்கள். ஆல்ரெடி லான்ச் ஆன P4 இருக்கு இல்லையா, அதுக்கே வந்து பேக் டோர் டிசைனு எல்லாத்தையும் மாற்றி கம்ப்ளீட்டாக டிவைஸையே வந்து கலர் அண்டு ஃப்ரேம் இந்த ஏரியாலெலாம் ரீடிசைன் பண்ணி அதோட லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி மாற்றி அதையே கூட திரும்ப விற்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 6 வருஷம் முன்னாடி எல்லா பிராண்ட் ரியல்மி ரெட்மிலாம் கலர் மாற்றி விட்டுட்டு இருப்பாங்க. அதாவது ஜனவரி மாதம் ஒரு மாடல் ரிலீஸ் ஆகுதுன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் அதுக்கே வேறு கலர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்னடி ஒரே டிவைஸ் தான் வருஷம் பூரா சேல் ஆகுது, ஆனால் வேறு கலரில் வேறு டிசைன் மாதிரி தோணும். ஸோ அதுவே பெட்டர்னு தோணுது. இப்போ வந்து எனக்கு 3 மாதத்துக்கு ஒருக்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ லான்ச் பண்ணி மாடல் மாறிக்கிட்டே இருக்குது. உள்ள ப்ராசர் மாறல, கேமராலையும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் மாடல் நேம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப டார்ச்சராக இருக்குது. ஸோ அதனால் இப்படி பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ப்ளஸ் இப்போலாம் ஃபோன் ப்ரைஸ்லாம் கிரேஸியாக போயிட்டுருக்கு. அப்புறம் வாட்ஸ்அப் ட்ரீட் போட்டுருந்தேன், அந்த மாதிரி அமேஸ்ஃபிட்டில் பிப்பு மேக்ஸ் லான்ச் ஆக போகுது இந்தியாவில் இந்த ஜூன் மாதம். 2.2 இன்ச்சு அமோலட் பேனலு, 150+ ஸ்போர்ட்ஸ் மோடு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனால் பிப் மேக்ஸு பேட்டரி லைஃப் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஏன்னா நான் ஆக்டிவ் மேக்ஸ் யூஸ் பண்ணுறேன், பேட்டரி லைஃப் கிரேஸியாக இருக்குது. ஸோ இப்போ பிப் மேக்ஸில் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரைஸிங் எப்படி இருக்கும்? அமேஸ்ஃபிட்டில் கடைசியாக பிப் 7 இந்த மாதிரியான மாடல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிப் 6 ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 7,000 8,000 அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ CMF வாட்சே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போது இதுவும் வந்து ஒரு 10,000 ரூபா கிட்ட போயிடுமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. பட் தெரில, பார்க்கலாம். லார்ஜ் டிஸ்பிளே லாங்கர் பேட்டரிங்கிறது ஹாப்பி தான். அதாவது பிக்கர் டிஸ்பிளே பிக்கர் பேட்டரி ரொம்ப ஹாப்பி தான். பட் அது நிஜத்தில் எப்படி இருக்க போகுது, அந்த ப்ரைஸிங் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். வெயிட் பண்ணி பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அடுத்துங்க இது பாருங்களேன், ஏஐ வந்து ஓவர் யூஸ். அதாவது ஏஐங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெரிய பாயிண்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் கேமராவில் போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் வித் ஏஐ வேறு லெவல் ரிசல்ட் எங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி இது எல்லாமே ஒரு அளவுக்குள்ளே இருக்கும்போது நல்லா இருந்தது. அளவை மிஞ்சி போக இப்போ எப்படி இருக்குன்னா, அன்கண்ட்ரோல்டாக போய் நேச்சுரலான ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியலங்க. எல்லா ஃபோட்டோஸுமே ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஃபோன்ஸில் வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணி உங்களுக்கு அந்த சீன் எப்படி இருந்ததோ அந்த சீனே அப்படி இல்லை. என் கண்ணில் பார்த்ததை இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றுறது ஓகே, நான் கண்ணில் பார்த்ததை இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ரிச்சாகவும் கிளாரிட்டி ரிச்சாகவும் மாற்றினது ஓகே. இப்போ என்னடானா ஏஐ ப்ராசஸிங் பண்ணுறேன்னு சொல்லி அது வேறு மாதிரி ஆகிடுது. நான் பார்த்த போல்லாம் அங்கங்கே கொஞ்சம் ரஸ்ட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ நல்ல முழுக்கிட்டீன்னு ஆகி நல்ல முழுன்னு நாய்ஸே இல்லாத மாதிரி ஆக்குறது, ரஸ்ட்டே இல்லாத மாதிரி இந்த மாதிரியான ப்ராசஸிங்லாம் நடந்து தொலையுது. ஸோ இப்போ ஓவராக ஏஐ ப்ராசஸிங் வந்ததுக்கப்புறமா கேமரா மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பு, அதாவது ஸ்மார்ட் ஃபோன் கேமரா மேலே இருந்த அந்த ஈர்ப்பும் மரியாதையும் போயிடுச்சோ அப்படின்னு தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்கள் அந்த ஏஐ ரசிக்கிறீங்களா? எனக்கு வந்து ஏஐ இருக்கிறது ஒரு பக்கம் ஓகே ரைட்டு, அதுக்கு ஒரு டாகல் கொடுத்துட்டா பெட்டராக இருக்கும்னு தோணுது. கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு ஏஐயே வேணாம், ஏஐ ப்ராசஸிங் எனக்கு 0% வேணும். இந்த பியூட்டிஃபையிங் ஃபீச்சர்ஸ்க்கு இருக்கும் தெரியுமா, அப்படியே ஸ்லைடர் வச்சு தள்ளுவோம், 100 வரைக்கும் போகும், எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தள்ளிக்கலாம். அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த போஸ்ட் ப்ராசஸிங்கில் எனக்கு ஏஐ வேணுமா வேண்டாமா அதை நான் டிசைட் பண்ணுற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுதுங்க. ஸோ இது வந்து பிராண்டு கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அப்புறம் Xiaomi 18 சீரீஸில் லீக் என்ன சஜஸ்ட் பண்ணுதான்னா, வரக்கூடிய மாடல்களில் ஒவ்வொன்றத்துலேயும் வெவ்வேறு மாதிரியான ப்ராசர் இருக்கும், அந்த ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணும் விதமாக அப்படின்றாங்க. எனக்கு அப்போ டவுட் எப்படி வந்துச்சுன்னா, அப்போ Xiaomi 18 Pro 18 Pro Max 18ல் வந்து 8 Gen 5 8 Gen 6 18 Proவில் 8 Elite Gen 6 18 Pro Maxல 8 Elite Gen 6 Pro இப்படி தான் பண்ணுவாங்களா தெரியல. பட் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இப்போ ஏர்லி லீக்ஸில் சொல்கிறாங்க. பட் ப்ராசரோட ப்ரைஸிங்கும் இன்க்ரீஸ் ஆகுது, மெமரி சிப்பு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது.
அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஃபோனில் வந்து ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும் போது ஏதாவது புதுசாக இவங்க ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா இப்போ கேமரா சென்சார் இம்ப்ரூவ் ஆகுது, லென்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, இந்த மாதிரியான பாயிண்ட்லேயும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ ஃபோனோட ப்ரைஸ்லாம் எப்படி இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ப்ராசரில் கை வைக்கலாமான்னு பார்க்குறாங்க போல இருக்குது. முடிவு என்னென்னு பார்ப்போம். S21 FE தயவுசெய்து செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் யாரும் வாங்காதீங்க. இந்த சம்மரில் என்னோட க்ளோஸ் சர்க்கிளில் மட்டுமே S21 FEயில் க்ரீன் லைன் விழுந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் கேஷுவல் யூஸ்க்கே க்ரீன் லைன் மாற்றி மாங்குன்னு க்ரீன் லைன் விழுது. இதுக்கு ஃபிக்ஸே இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஃபிக்ஸ்னால் இப்போதைக்கு வந்து ஒரு டெம்பரரி ஃபிக்ஸ் வந்து சால்ட்ரு பண்ணுறாங்க இல்லையா, சால்ட்ரு பண்ணி 2 லைன் 3 லைனாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் அது வந்து ஒரு டெம்பரரி ஃபிக்ஸ் தான். அந்த ஃபிக்ஸை பண்ணி நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்சேஞ்சில் போட்டு அந்த ஃபோனை தள்ளி விடுறது தான் புத்திசாலித்தனம். அந்த ஃபிக்ஸை பண்ணியும் நீங்களே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப அடுத்த 2 மாதத்துலேயே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. லைன் வந்து கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வராமல் போகிற அளவுக்குலாம் வந்து எவ்வளோ பேர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. வராமல் போகிற அளவுக்கு யாராவது பண்ணுறாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் லைன் 2 லைன் இருந்ததுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ணும்போது 2 மாதம் கழிச்சு வேற ஒரு இடத்துல புது லைன் வருது. இது கொஞ்சம் கடி தான். ஸோ அதனால் இந்த மாதிரியான டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு அதை கழிச்சு விட்டுறது நல்லது. மினிமம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டிஸ்பிளே லைனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து எக்ஸ்சேஞ்சில் போட்டு 10,000க்குலாம் போகுதுன்னா போட்டு விட்ருங்க. அதுதான் பெஸ்ட். அடுத்துங்க இந்த கரண்ட்டு அதான் கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. என்னென்னா இஷ்டத்துக்கு மாடல் வந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயம் இப்போ விற்காத மாடலுக்கு திரும்ப திரும்ப பேர் மாற்றி விடுறாங்களா, அந்த பிரச்சனையும் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஒரே ப்ராசஸர் ஒரே கேமரா. ஸோ ஆக மொத்தம் நம்ம இப்போ ஒன்று வாங்கலன்னு வைங்களேன், ஒரு மாடல் வாங்கலைன்னா திரும்ப அது ரீசைக்கிள் ஆகி வெளில வருதான மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எண்டு இப்போதைக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இந்த லேப்டாப்ஸ் வந்து இப்போ தான் வாங்குறது கரெக்டு, இதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் இன்னும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பிராண்ட்ஸ் சொல்லுதான். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா லேப்டாப்பில் அவ்வளோ ஏர்ஜ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. லோக்கலில் எவ்வளோ பேர் ஏஐ ரன் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில. அப்படி இருக்கும்போது ஸ்பெக் ரேஸ் அப்படிங்கிறது வந்து கேம் விளையாடுற ஒரு சிலர் வந்து முன்னே யோசிச்சாங்க கரெக்டு. பட் இப்போ ஏஐ பற்றி யோசிச்சாலும் கூட எவ்வளோ பேர் வந்து ஆன் டிவைஸ் ப்ராசஸ் பண்ணுறீங்க, ரொம்ப சொற்ப அளவு தான். அதனால் வந்து லேப்டாப் ஒன்று வாங்கிட்டோன்னு வைங்களேன், அடுத்த சில வருடங்களுக்கு அதே போதும். ஃபோனில் தான் இவங்க என்னென்னமோ காமிச்சு நம்மளை வந்து ஏமாத்துறாங்க, பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது லேப்டாப் எவ்வளோ சேஃப் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதனால் வந்து பேனிக் பையிங் லேப்டாப்பில் தேவையே கிடையாது. ரிலாக்ஸ்டாக இருந்தால் திடீர்னு பார்த்தா ஒரு வருஷம் முன்னாடி வந்து ஒரு நல்ல லேப்டாப்போட ப்ரைஸ் இப்போ கம்மியாகும், அப்போ கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸ்னாப்ட்ராகன் எக்ஸ் பேஸ்ட் லேப்டாப்லாம் 50, 55, 60 இந்த மாதிரியான பட்ஜெட்டில் வாங்க முடியுது இல்லையா. அண்ட் இப்போது மினி பிசி எப்படி மேக் மினி இருக்கோ அதே மாதிரி அசோஸ் தரப்பில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் மார்க்கெட்டில் அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது நம்மளோட ஸ்பேஸையும் கம்மியாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ரிசல்ட்டும் இன்னும் பெட்டராக இருக்க போகுது. அதாவது பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியான ரிசல்ட்டும் இன்னும் பெட்டராக இருக்க போகுது. ரைட்டுங்க. டெல்லி போகும்போதெல்லாம் பார்ப்பேங்க அந்த மதர் டைரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ நம்மளது லாவின் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க வந்து பயோடிகிரேடபிள் பவுச்சஸ் யூஸ் பண்ண போகிறாங்களாம். அந்த பால் பாக்கெட் சொல்லுவோம்ல, அந்த பால் பாக்கெட் வந்து பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க போல். ஸோ அது வந்து ஒரு பெரிய குட் இனிஷியேட்டிவ். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய பெயினாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல இதை பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆல்ரெடி E20 பெட்ரோலில் எல்லாருமே வந்து மைலேஜ் அடி வாங்குறத லைவாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் வேறு அடுத்து E30. எனக்கு தெரிஞ்சு பெட்டர் வந்து E100 எத்தனாலில் ஓடுற மாதிரி வண்டி பேசாமல் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி ஒரு சிலர் அதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க போல். எத்தனாலே கம்ப்ளீட்டாக எத்தனால் எடுத்து உள்ளே ஊற்றினா வண்டி ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி எதாவது பண்ணால் கூட பரவாயில்ல. பழைய வண்டியில் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் மோசமாக இருக்குங்க, நம்மளால் லைவாக பார்க்க முடியுது. அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ரன் ஆகுது. பட் இனிஷியலாக அந்த ஹீட் ஆகிறதுக்கே டைம் எடுக்குது. பழைய புல்லட்டு, நான் ரொம்ப பழைய புல்லட் சொல்கிறேன், ஒரு 2011, 12, 13 மாடலு, அதெல்லாம் திணறுது. பட் அதுக்கு இப்போ கார்பரேட்டரில் வந்து பார்ட்ஸ் மாற்றலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி எவ்வளோ பேர் மாற்றுவாங்கன்னு தெரில. மாற்றாதவங்களாம் டெய்லி இதே பெட்ரோலை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டுன்னு தான் இருக்குது. நம்ம தனிப்பட்ட முறையில் நிறைய பேசியிருக்கோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் எங்கேயா போகிறீங்கன்னா சைக்கிள் யூஸ் பண்ணுங்கள், இப்படிலாம் நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் வண்டியில் தான் போக முடியும் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலர் நம்ம எப்படி வந்து குறை சொல்ல முடியும் தெரியல. இதுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு வருமானம் தெரியல. காலம் தான் பதில் சொல்லும், காத்திருந்து பார்ப்போம். நியூஸ் எடுத்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில் Xiaomi 17T லான்ச் ஆகிடுச்சிங்க. ஃபைனலாக 17T இதை காட்டவும் முடியுது. இதுக்கு வேறு இந்த எம்பார்கோன்னு சொல்லிட்டு எதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டிவைஸ் 55Kக்கு நீங்கள் வாங்க முடியும் கார்டு ஆஃபரோட. அதே சமயம் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு 5000. ஸோ எல்லாத்தையும் சேர்த்துலாம் இல்லை, எய்தர் ஏதாவது ஒரு வழியில் தான் நீங்கள் போக முடியும். இந்த டிவைஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 8500 அல்ட்ரா பவர்டு தாங்க. 8 Gen 5 இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் 8500 அல்ட்ரா ஓகே. இதுக்கப்புறம் நம்ம நிறைய டிவைஸில் இதை பார்க்க போகிறோம். மோட்டோரோலாவில் 870 Pro Plus ஒரு பக்கம், அப்புறம் ரெட்மி டர்போ 5ல் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய டிவைசஸ் வந்து 8500 பேஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட்டில் வளம் வரப்போகுது. ரெனோ எல்லாமே ரேணுகமில் கூட 550 இல்லையா 8550. ஸோ வந்து நிறைய ஒரே மாதிரியான ஐடென்டிக்கல் டிவைசஸ் நிறைய மார்க்கெட்டில் வரப்போகுது. இப்போ கூட இந்த ஃபோன் பாருங்களேன், இந்த ஃபோன் லான்ச் ஆகிருக்கிற இதே ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு நிறைய எக்ஸிஸ்டிங் டிவைஸ், பழைய டிவைசஸும் இருக்குது, புது டிவைசஸும் இருக்குது. OnePlusல 15R இருக்குது, OnePlusல 13 ஆஃபர் டைமில் இது 55K 53K கிடைக்கும். அதே சமயம் X200T விவோ கிட்ட இருந்து,
அப்புறம் ஓப்போவோட ரெனோ 15 ப்ரோ மினி, அப்புறம் விவோவோட V70 எலைட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் வந்து இந்த பட்ஜெட்குள்ளே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ உங்கள் கையில் கொடுக்குற மாதிரி இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணுவீங்க, எந்த பேசிஸில் சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் அதோட பெரிஸ்கோப் தாங்க ஹைலைட்டு. 5x வந்து பெரிஸ்கோப் இருக்குது. அந்த பெரிஸ்கோப்போட அவுட் வந்து நிஜமாவே ரொம்பவே ப்ராமிசிங்காக இருக்குது. அதே சமயம் 12 MP அல்ட்ரா வைடும், ஒரு பிரைமரி 50 மெகாபிக்சலும் இருக்குது. ஸோ 2 50, ஒரு 12, ஃப்ரண்ட்டில் 32. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஓகே. 1-2 ஏரியா மட்டும்தான் என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சது. 67 வாட் கூட எனக்கு ஓகேன்னு தோணிடுச்சு. ஏன்னா நான் பிக்சல் யூஸரு, எனக்கு 67 வாட்லாம் ஒரு ப்ராப்ளமாக தெரியல. பட் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவாக யோசித்தேன். ஏன்னா இவங்களே போக்கோல X8 Pro Maxல வந்து அல்ட்ரா சானிக் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் யோசிக்க வச்சுது. இன்னொன்று வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம். ஸோ இந்த ரெண்டு தான் என்ன யோசிக்க வச்சது. மற்றபடி LTPS பற்றிலாம் நான் வருத்தப்படல. ரீசன் என்னென்னா மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருமே LTPS தான் கொடுக்குறாங்க. 70,000, 72,000, 75,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் டிவைசஸில் கூட நிறையா வந்து LTPS தான் பார்க்க முடியுது. ஸோ அதனால் அந்த இடத்துல ஓகே. பட் இந்த பிளாஸ்டிக் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து எப்படி இவங்க நியாயப்படுத்துகிறாங்க எனக்கு. ஆனால் என்ன தோணுதுன்னா, இந்த பிளாஸ்டிக் ஃப்ரேம் இருக்கிறனாலவே என்னவோ தெரியல, இது வரைக்கும் நெட்வொர்க் இஷ்யூன்னு நான் ஒன்று ஃபேஸ் பண்ணல. எனக்கு இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்கட்டும், கால் ட்ராப், இந்த மாதிரியான எந்த விதமான பிரச்சனைக்குள்ளேயும் நான் போல. இது வரைக்கும் கம்ஃபர்டபுளாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட தாட் என்ன? ஸோ 55K இன்க்ளூசிவ் ஆஃப் கார்ட் ஆஃபர் ஞாபகம் இருக்கட்டும். நோ காஸ்ட் EMI ஆப்ஷனும் இருக்கும் 0 டவுன் பேமெண்ட்டில். பட் நம்ம என்றைக்குமே அதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அன்பாக்சிங்லேயும் சொல்லுவோம். பட் நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக கையில் அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. நாளை பின்ன ஃப்ரெண்டுக்கிட்ட கார்டை வாங்கிட்டு, ஃப்ரெண்டு மூலமாக வாங்கிட்டு, நாளைக்கு ஃப்ரெண்டுக்கு பே பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாலும் நமக்கு வந்து மனக்கசப்பு ஏற்படும். எதுக்கு இதெல்லாம்? ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ மற்றபடி 55,000க்கு இந்த ஃபோன் ஒர்த்தாக ஃபீல் ஆகுதா இல்லையா? 12 to 56 55,000 கார்டு ஆஃபரோட. அப்படி இல்லைனா சரி ஆஃபர் இல்லாமல் பேசுவோம். 12 to 56 59,999, 12 512 64,999. ஸோ இந்த டிவைஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட்டுங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.